நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு வந்து 6244 காலெடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஜென்ரல் தமிழுக்கான ஆன்சர் கீ அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம முன்னாடி உள்ள வீடியோ எல்லாம் விட்டுருப்போம் நம்ம சேனலில். இப்போதைக்கு நம்ம தற்போதைக்கு பகுதி ஆள் கேட்கப்படுற ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவுக்கான மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம கிளியராக இப்போ நம்ம பார்க்கலாங்க. அந்த 100 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்கப்படும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கிற பொது அறிவு சம்மந்தப்பட்டதங்க கேட்கப்படுறோம். எந்தெந்த டாப்பிக்னு 10 டாபிக் வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக வந்து அந்த மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து 100 கொஸ்டின் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது அறிவில் வந்து நீங்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்போம். உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மற்றும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து 25 கொஸ்டினும், ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 75 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து மொத்தம் 9 டாப்பிக்குங்க. பொது அறிவியல் வந்து முதல் டாப்பிக்குங்க. 2வது டாபிக் வந்து நடப்பு நிகழ்வுகளுங்க. 3வது டாபிக் பார்த்தீங்கன்னா புவியியலுங்க. 4வது டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வரலாறு மற்றும் பண்பாடுங்க. 5வது டாபிக் வந்து இந்திய ஆட்சியலுங்க. 6வது டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரங்க. 7வது டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கங்க. அதே போல் 8வது டாபிக் தமிழ்நாட்டு வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். 9வது டாபிக் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள். இது ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்கப்படுற டாப்பிங்க. அடுத்தபடியாக வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து உங்களுக்கு திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவு சம்மந்தப்பட்டதுலேருந்து சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு காரணி மீச்செரு பொது மடங்கு விகிதம் மற்றும் விகிதசாரம் தனிவட்டி கூட்டு வட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை தருக்க காரணவியல் புதிர்கள் பகடை காட்சிகள் காரணவியல் எண் எழுத்து காரணவியல் எண் வரிசை இந்த மாதிரிப்பட்ட டாபிக் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் வந்து கேட்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த 10 டாப்பிக்கை வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டாலே போதுங்க. உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் 100 மார்க் வந்து 100 கொஸ்டின் அட்டன் பண்ணி 100 மார்க் வந்து பெறலாங்க. இப்போ மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம பார்க்கலாங்க. இப்போ பொது அறிவின் கொடுத்து பகுதி 6 தாங்க இந்த பகுதி கேட்கப்படும். பார்ட் பியில் வந்து கேட்கப்படுங்க. 100 கொஸ்டின் 150 மார்க் வந்து இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும். 101லேருந்து தொடங்கி 200 கொஸ்டின் வரைக்கும் இந்த கொஸ்டின் தாங்க கேட்கப்படும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மாடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழ்னா தமிழ் இங்கிலீஷில் வந்து நீங்கள் வந்து இது அட்டன் பண்ணிக்கலாங்க. முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. 5 முதலமைச்சர் நேம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வரிசையாக வந்து அவங்க ஆண்ட காலத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணுங்க. இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் பி தாங்க வரும். 2 5 3 1 4 அப்படி தாங்க வரும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வந்து விடை தெரியவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆனால் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விடை தெரியவில்லைன்னு சொல்கிற அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ரொம்ப ரேருங்க. அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாதுங்க விடை தெரியவில்லைன்னு சொல்கிறது. கண்டிப்பாக வந்து 100 கொஸ்டினில் வந்து 1 or 2 கொஸ்டினுக்கு மட்டும்தான் விடை தெரியவில்லைன்னு சொல்கிற ஆன்சர் வரும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ABCD தான் மெயினாக வருங்க. விடை தெரியவில்லைன்னு வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக ஆராய்ந்து இந்த ஆன்சருக்கு வந்து நீங்கள் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டறிய உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த பொறுத்துக்கு சம்மந்தப்பட்டதில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்தபடியாக வந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எபித்தீலியம் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர், அதை கண்டுபிடிக்கணும் நீங்கள். அதுக்கு வந்து கார்சினோமா, அதான் கரெக்டுங்க. அடுத்தபடியாக வந்து பொறுத்துக்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து கேட்கப்படும். கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு 4 கூற்றுகள் கொடுப்பாங்க. அது எது சரின்னு வந்து நீங்கள் 1ன்னா 1 மட்டும் சரி, 2ன்னா 2 மட்டும் சரி, இந்த மாதிரி பட்ட கேட்பாங்க. விடை தெரியவில்லைன்னா விடை தெரியவில்லை ஆன்சர் பண்ணிக்கோங்க. கீழ்கண்ட நாடுகளை அதன் மாஸ் மிஷன் உடன் பொறுத்துக்கன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பொருந்தாததை கண்டுபிடி சம்மந்தப்பட்டதில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த இதுக்கு நீங்கள் பொருந்தலையோ அதை வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்க மருவிய காலத்தின் சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. அதில் எது சரி எது தவறு இல்லைன்னா இது மட்டும் சரி கேட்டிருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. அதே போல் கீழே வந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார் அந்த மாதிரிப்பட்ட டாபிக் கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் எந்த சபை இரட்டை மலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? பொறுத்துக சம்பந்தப்பட்டுள்ள சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரிப்பட்டது. அடுத்து கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிய. கூற்று 4 கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கரெக்டான எந்த கூற்றுன்னு கண்டுபிடிக்கிறது. கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக. அதை நீங்கள் வரிசைப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் கேட்கப்படுங்க. அதே போல் 2 கூற்று கொடுத்துருப்பாங்க. கூற்று காரணம் சரியா தவறா இந்த மாதிரிப்பட்டதை கேட்டிருப்பாங்க. கீழே வந்து பின்வருவனவற்றை பொறுத்து கேட்டிருப்பாங்க. முதலாம் 5 ஆண்டு திட்டங்கள் 2ஆம் 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்தபடியாக கீழ்கண்ட திட்டங்களை கால முறைப்படி வரிசைப்படுத்துக. காந்திய திட்டம், பாம்போ திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம்,
விஸ்வேஸ்வரர் திட்டம் இந்த மாதிரிப்பட்ட கொடுத்துருக்காங்க. கால வரிசைப்படி நீங்கள் 2020-21 ஆண்டிற்கான இந்திய அரசின் வருவாய் மூலங்களில் இறங்கும் வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக கீழே பிறப்பு விகிதம் இதன் அடிப்படையில் மதிப்பீட்டுப்படுத்துதல். அடுத்தபடியாக 15% ஆண்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். P மற்றும் Q மீப்பெரு வகுத்து X மற்றும் Q Z X Y எனில் P மற்றும் Q எனில் மீச்சொரு பொது மடங்கு கீழே உள்ளதை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி சம்மந்தப்பட்ட கொஸ்டினுக்கு அது கீழே வந்து நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் வந்து மிக்ஸ் ஆகி வருங்க. நீங்கள் செக் பண்ணி அதை வந்து பகடை கேட்பாங்க. உங்களுக்கு 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளட் ரிலேஷன் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் கேட்பாங்க. கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்வாக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதாங்க மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இது 2022 கேட்கப்பட்ட உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாமினேஷன் கேட்கப்பட்ட மாடல் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே நம்ம 1 by 1 கொடுக்குறோங்க. நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்து நீங்கள் எப்படி மாடல் கொஸ்டின் இருக்குதுன்னு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ கொடுத்துருக்க அந்த 100 கொஸ்டினை வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் இது பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிட்டாலே இந்த 100 கொஸ்டின் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணிடலாங்க. மொத்தமாக சேர்த்து 200 கொஸ்டின் 300 மார்க் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம வேறு வீடியோவில் விட்டுருங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக வந்து அட்டன் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் வாங்குங்க. இந்த வேலை வாய்ப்பின மேல் அப்டேட்டு, இந்த வேலை வாய்ப்பின வேறு ஏதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலு, ரிசல்ட் இந்த மாதிரிப்பட்ட எல்லா டீட்டெயில், அது மட்டும் இல்லாமல் எல்லா கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலெலாம் வந்து அறிந்து கொள்ளணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.